திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 9ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் புனர்பூசம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு. யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சௌபாக்கியம். திதி தசமி. கரணம் கரசை. சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்தவையெல்லாம் நடப்பதற்கு வேகமும் விவேகமும் உள்ள முயற்சிகளும் திட்டங்களும் தேவை. போட்டிகளில் வெற்றி பெற உங்கள் முயற்சிகளையும் திட்டங்களையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அதை தவிர்த்து தெளிவாக செயல்படுத்தால் வெற்றி உங்களுக்கே. வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகமாகும். உயரதிகாரிகள் ஆதரவு இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களில் சில வேளைகளில் அலைச்சலும் கால விரயமும் பணவரையமும் ஏற்படலாம். குடும்பத்தில் குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனைவியினுடைய ஆடம்பர செலவால் சில கால விரயங்களும் பண விரயங்களும் ஏற்படலாம். அவர்களுடைய போக்கை அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்கள் ஆதரவு இருக்கும். தாய்மொழி ஆதரவு உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வித்திறன் நன்றாக மேம்பட்டு இருக்கிறது. தேர்வுக்கு மனப்பூர்வமாக தயாரானால் மாத்திரம் போதுமானது. பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சலும் காலவரையும் பணவரையும் ஏற்படுகிறது. குடும்ப பெண்களுக்கு பெரியோர்கள் அல்லது கணவன் சொல்படி கேட்டு நடந்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். ரிஷபம். உங்களுடைய பேச்சிலே மனத்துணிவும் செயல் வேகமும் காணப்படுவதால் இன்று ஏற்படும் தடைகளெல்லாம் தூளாக்கி விடுவீர்கள். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும், விமர்சனம் இருந்தாலும் புறந்தள்ளிவிட்டு என்று வெற்றிகளை குவிப்பீர்கள். இவ்வாறு திறம்பட செயல்படுவதாலேயே உங்களுக்கு லாபங்கள் வருமானங்கள் அதிகமாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். மனைவியினுடைய செயல்பாடுகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து செல்வது மகிழ்ச்சியை உண்டாக்கும். இன்று ஒரு நாள் மட்டும்தானே, அதை விட்டு விடுங்கள். மற்றபடி சகோதர ஆதரவு, தந்தை ஆதரவு இருக்கிறது, தாயார் ஆதரவு இருக்கிறது. பெரியோர்கள் ஆதரவு நன்றாக இருப்பதால் குடும்பம் என்று நன்றாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கை துணை மட்டும் அட்ஜஸ்டபுளாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்புத்திறன் நன்றாக இருக்கிறது. கணிதம், டெக்னிக்கல் சப்ஜெக்டுகளில் அதிக மதிப்பெண்கள் வருவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுடைய பேச்சிலே கொஞ்சம் சவுண்டு குறைக்கணும், பணிவு இருக்கணும், கோபத்தில் இருக்கக்கூடாது, உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடாது. அவ்வளோதான். லாபங்கள் உண்டாகும், வருமானங்கள் உண்டாகும், பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். கணவன் சொல்படி கேட்டு நடத்தல் நலம். மிதுனம். உங்களோட பேச்சு சாமர்த்தியம், மனத்துணிவான செயல்கள், துரிதமான செயல்பாடுகள் எல்லாம் தொழிலிலும் வியாபாரத்திலும் வணிகத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் இலக்குகளை எல்லாம் நீங்கள் எளிதில் அடைவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறிது அலைச்சலும் காலவரையங்கள் பணவரையங்கள் ஏற்படலாம். அது மெதுவாக பெண்களுக்கு அந்த நிலை ஏற்படும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாயார் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சலும் பயணங்களும் சற்று மனசோர்வும் உண்டாகும். குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் பணி சுமை கூடும். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று ஆசிரியர் வழி சொல்வழி கேட்டு நடத்தால் உங்களுக்கு பாடங்கள் தயார் செய்வதும் தேர்வுக்கு தயாராவதும் மிக எளிமையாக இருக்கும். கடகராசி அன்பர்களை, நீண்ட நாட்களாக செய்ய முடியாத, செய்ய நினைக்காத, கிடப்பில் போட்ட காரியங்களை எல்லாம் தூசு தட்டி எடுத்து இன்று தூள் கிளப்பி வெற்றி காணுவீர்கள். அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். இதற்கு உங்கள் நண்பர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள்.
குடும்பத்தை பொறுத்தவரையில் தாயிடமும் சகோதரரிடம் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தந்தையிடமும் சில கருத்து வேறுபாடுகள் வர இருக்கிறது. இருந்தாலும் தந்தை தாய் பேச்சு கடப்பது, பெரியோர்கள் பேச்சு கேட்டு நடப்பது என்று குடும்பத்தில் குதூகலத்தை உண்டாக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கணிதம், டெக்னாலஜி படிப்புகளில் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. படிப்பில் திட்டமிடுதல் இருந்தால் என்று எல்லாம் உங்களுக்கு எளிதாகத்தான் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் மனப்பதற்றம், தேவையற்ற மனப்பதற்றம், மனக்குழப்பங்கள் உண்டாகும். அது குடும்ப பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் பெண்கள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நட்பு வட்டம் விரியும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் ஏற்படும். சிம்மம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அல்லது தொழில் இலக்குகளை அடைவதில் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலமாகவும் வேகமான செயல்பாடுகள், துணிவான தீர்மானங்கள் மூலம் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெற்று லாபத்தையும் வருமானத்தையும் ஈட்டுவீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். பெண்கள் உங்கள் எதிர்ப்பாளரத்தின் மேல் உங்களுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தனியாக இருப்பது நல்லதல்ல. தொழில் என்று அலைந்தாலும் சிறிது நேரம் குடும்பத்திற்கு செலவிடுங்கள். அதுவும் வாழ்க்கை துணை, குழந்தைகள், தாய் தந்தையரோடு சிறிது நேரமாவது அளவலாகுங்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கடமையே என்று படிக்காமல் ஆத்மார்த்தமாக ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கும்போது தேர்வுக்கு தயாராவது எளிதாக இருக்கும். கணிதம், வேற்றுமொழி பாடங்கள், கலை பாடங்கள் படிப்பதில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதிக உழைப்பு தேவை. பெண்களை பொறுத்தவரையில் நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும். நண்பர்களுடன் பழகுவதில் ஒரு எல்லை அல்லது ஒரு வரையறை வைத்துக்கொள்வது நல்லது. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். இன்று வருமானம் அதிகரிக்கும். லாபம் உண்டாகும். கன்னி, இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் வியாபாரம், வணிகம், தொழில் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை காணும் நாள். உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனை திறன் எல்லாம் இன்று அதில் வெளிச்சத்திற்கு வரும். இதுவரை உங்களை சாதாரண நினைத்தவர்கள் எல்லாம் ஒன்று மரியாதையாகவும் உங்களுக்குள் இத்தனை திறமை இருக்கிறதா என்று மூக்கின் மேல் விரல் வைத்து வியந்து போவார்கள். என்று உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகமாக இருக்கும். அவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர், பெற்றோர்கள் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி மாணவர்களும் உயர்கல்வி மாணவர்களும் இன்று சிறப்பாக செயல்படுவார்கள். படிக்கணும்னு ஒரு நினப்பு இருந்தால் போதும், நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். பெண்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கும் அதுதான். நண்பர்கள் உதவுவார்கள், பெண்கள் உதவுவார்கள், சக ஊழியர்கள் உதவுவார்கள். ஆனால் நட்பின் வட்டத்தில் நீங்கள் ஒரு வரையறையை வைத்து செயல்படுவது நல்லது. துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளும் இன்று உங்களுடைய வேலை செய்ய இடத்தில் வெற்றிக்கு மிக பங்காற்றும். அதிலும் நீங்கள் வெளி மாநிலத்தில் அல்லது வேற்று மொழி பேசுவதிலிருந்து கற்றுக்கொண்ட புதிய தொழில்நுட்பங்கள், கணிதங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இன்று மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் தொழிலில் இனி வரும் காலங்களில் அவைகள் மிக முக்கிய பங்காற்றும். அதனால் நீங்கள் உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய பரிணாமத்தை பெறுவீர்கள். அதனால் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள், குடும்பம், மனைவி எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்பார்கள், நடப்பார்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் உண்டாகும். ஆகவே குடும்பத்தில் நின்று நீங்கள் மகிழ்ச்சியாக கடந்து போவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் விருப்ப பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீர்கள். எலெக்டிவ் சப்ஜெக்ட் அல்லது அதான் விருப்ப பாடங்கள் மற்றும் ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. ரெகுலர் சப்ஜெக்டில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க.
பெண்களை பொறுத்தவரையில் தடைகள் எதிர்ப்புகள் தோன்றும். உங்கள் முயற்சிகளாலும் புதிய தொழில்நுட்பத்தாலும் அதையெல்லாம் வெற்றி காண வேண்டும். டெக்னிக்னால் அது வேலை பார்க்குற இடத்துல இல்லை, குடும்பத்துலேயும் சில டெக்னிக்கெலாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய இருப்பை அல்லது தனித்துவத்தை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு ஏற்படும் தடைகளை எல்லாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தாலும் துணிவான சிந்தனையாலும் துரிதமான செயல்பாட்டுகளிலாலும் தகர்த்தெறிந்து வெற்றி காணுவீர்கள். நீங்கள் நினைத்தது என்று சாதிப்பீர்கள். அதுவும் தொழிலில் நீங்கள் நினைத்த டார்கெட்டுகளை நினைத்ததை விட ஒரு 20% அதிகமாக நீங்கள் செய்து காட்டுவீர்கள். ஆகவே என்று எனர்ஜெட்டிக் டேயாக இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் மனைவி, குழந்தைகள் எல்லாம் அல்லது மனைவி அல்லது கணவன், குழந்தைகள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெரியோர்கள் ஆதரவு உண்டு. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று படிப்பு திறனில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. ஒருமுகப்படுத்தி பாடங்களை தயார் செய்தாலே போதுமானது. பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். ஆனால் அதிலும் உங்களுக்கு காதல் என்றால் கவனித்து செய்யுங்கள். பார்ட்னரை பின்புறம் ஆராய்ந்து தகுதியானவரா என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் காதலை தொடரலாம். மற்றபடி பெண்களை பொறுத்தவரையில் அன்பு, பாசம் கிடைக்கும். பெரியவர்கள் ஆசைகள் உண்டு. நண்பர்கள் உதவுவார்கள். தனுசு, தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில், வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள். எதிரிகளை கண்டுபிடித்து அடையாளப்படுத்தி அவர்களை களையெடுப்பீர்கள். வரும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தகர்ப்பீர்கள். புதிய புதிய வித்தைகளை கற்று தொழிலில் முன்னேறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களுக்கு பணி சுமை இருக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்தால் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகளும் சிறிது பயிற்சிகளும் தேவைப்படுகிறது. மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மகரம், உங்களுடைய சிறிய சிறிய முயற்சிகள், சிறிய சிறிய கணக்குகள், பெரிய பெரிய பயணங்கள், இதையெல்லாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்கும். அதாவது அதில் நீங்கள் காண்பிக்கும் ஈடுபாடு, சிந்தனையினுடைய ஈடுபாடு, செயல்களின் ஈடுபாடுகள் எல்லாம் தொழில் முன்னேற்றத்துக்கு சிறப்பாக வழிவகுக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியோர்களின் ஆசை உண்டு. பணிச்சுமை அதிகரிக்கும். கணவர் சொல் கேட்டு நடப்பது அல்லது வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வது சிறப்பாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சியும் பயிற்சியும் மிகவும் தேவை. பெண்களை பொறுத்தவரையில் போட்டிகள் அதிகமாகும். நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் அக்கம் பக்கத்தினரிடம் ஜாக்கிரதையாக பழகவும். அந்நியரிடம் உங்கள் குடும்ப விஷயங்களை பகிர வேண்டாம். கும்பம், தொழிலில் உங்கள் லட்சியங்களில் டார்கெட்டில் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேச்சு திறமை, நட்பு வட்டாரங்களின் உதவிகள், வேற்றுமொழி பேசுபவர்களின் புதிய தொழில்நுட்பங்கள், பெண்களின் உதவிகள், இவற்றின் மூலம் வெற்றி கண்டு மிகப்பெரிய லாபத்தையும் வருமானத்தையும் அடையப் போகிறீர்கள். தொழிலில் நீங்கள் எடுக்கும் விஷயங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆசை உண்டு. நண்பர்கள் உதவி உண்டு. பெண்களும் வாழ்க்கை துணையும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அவை குடும்பத்தில் ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுகிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு பிரச்சனைகளை நன்றாக செயல்பாடுகள் நன்றாக, உயர்கல்வி மாணவர்களுக்கு சில திட்டங்களும் செயல்பாடுகளை ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வேலை செய்யும் இடத்தில் புதிய சக ஊழியர்கள் வருவார்கள்.
பயணங்கள் ஏற்படும். அது குடும்ப பயணமாகவும் இருக்கலாம். உங்களுடைய உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர் ராசி உண்டு. மீனராசி, தொழிலில் தெளிவான திட்டங்கள், வேகமான செயல்பாடுகள், ஒருமித்த சிந்தனைகள் இவைகளெல்லாம் ஒருமித்து வரும்பொழுது நீங்கள் செய்யும் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல லாபம், முன்னேற்றங்கள் அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் முயற்சிகள் உங்களுக்கு பிரமிப்பையூட்டும். அவர்களை ஊக்குவித்தால் அவர்கள் இன்னும் மேன்மேலும் வளருவார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை பிரச்சனையாக இருக்கும். அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி மாணவர்கள் நன்றாகத்தான் செயல்படுகிறார்கள். உயர்கல்வி மாணவர்களுக்கு சிறிது முயற்சியும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் தேவைப்படும். பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் உதவுவார்கள், பயணங்கள் ஏற்படும், குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அதிக உழைப்பு தேவைப்படும். குடும்பத்திலும் வேலை செய்ய இடத்தில் பெண்கள் சில எதிர்ப்புகளை சந்தித்தாலும் உங்களுடைய மனத்துணிவினாலும் செயல்பாடுகளெல்லாம் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து என்று வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும்.